ஏஜி சர்ச் ராதாபுரம் நடத்தும் ஆண்டு இறுதி சிறப்பு பரிசுத்த உபவாச ஜெபம் அக்டோபர் 27, 28, 29, 30, 31 காலை 10 மணி மற்றும் மாலை 7 மணி. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். இடம் ராதாபுரம் 627111 திருநெல்வேலி மாவட்டம். மேலும் தொடர்புக்கு 9842304072. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிக்கிறேன். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமுமாய் செய்யப்பட கடவது என்று எழுதியிருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தாறுமாறான ஒரு வாழ்க்கை என்று பேச விரும்புகிறேன். வேதவசனம் என்ன சொல்லுது? சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் இயேசுவனுடைய அற்புதத்தில் 2 மீனும் 5 அப்பமும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு மேலானவரை போஷித்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வேத பகுதியிலே நீங்கள் மிகுந்து கவர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அற்புதம் செஞ்ச உடனே அதை ஏனோ தானோன்னு கொடுக்கல. யாருக்கு வருமோ யாருக்கு வராதோன்னு சொல்லி பார்க்கல. அவர்களை பந்தி பந்தியாக வரிசை வரிசையாக உட்கார வச்சு தான் அந்த அற்புதத்துக்கு ஒரு அர்த்தத்தையே ஆண்டவர் உண்டு பண்ணினார். பார்த்தீங்களா? அதில் கூட ஒரு ஒழுக்கம் இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேரால என்ன பண்ண முடியலை தெரியுமா? ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை. தாறுமாறாதான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. நான் என் இஷ்டத்துக்கு எழும்புவேன், என் இஷ்டத்துக்கு நான் தூங்குவேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், நீ இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு போனா உனக்கு கஷ்டம் வராமல் வேற என்னதான் வரும்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் கர்த்தர் இந்த செய்திகளை அடியானுக்கு தருகிறார். இன்னைக்கு ஒரு வாலிப பையனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. அவனுக்கு பகல் இரவா இருக்குது, இரவு நைட்டா இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் 7 மணிக்கு எழும்பி கலெக்டர் வேலைக்கா போகிறேன்னு. உனக்கு கலெக்டர் வேலை இல்லைனாலும், உனக்கு வேலையே இல்லைனாலும், நீ 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் எழும்பிடு இயேசுவின் நாமத்தினால. இல்லைன்னா தரித்திரம் பின்னாடியே தாண்டவம் ஆடிட்டு வந்துக்கிட்டே இருக்குமா. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்லை, சரியான நேரத்துக்கு தூங்கிறதில்லை, சரியான நேரத்துக்கு படிக்கிறது கிடையாது. பின்ன எப்படி பாஸ் ஆக முடியும்? எல்லா தப்பையும் உன் மேலே வச்சுட்டு என்ன மற்றவங்களை எல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த தாறுமாறான வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் மற்றவங்களையே குத்த சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன். வேதவசனம் சொல்லுது, சகலத்தையும் நல்ல ஒழுக்கமாக செய்யணும்னு. உன் பிஹேவியர் ரொம்ப முக்கியம். ஆமாம், சிலரெல்லாம் நான் சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது வயசான அம்மாவுக்கு முட்டி வலியில் தைலம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. என்னை பார்க்கும்போது அப்படி எலும்பி நின்று 2 கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் அவங்க பேர பையன் வயசு கூட இருக்க மாட்டேன். ஆனால் அவங்க ஒரு ஊழியக்காரனை மதிக்கிற விதம். ஆனால் சிலரெல்லாம் பார்த்தா காலு மேலே கால் போட்டுக்கிட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே போனேன்னா ஒருத்தன் பெட்ரூம்குள்ளே போயிடுவான், இன்னும் ஒருத்தன் வீட்டை விட்டே வெளியே போயிடுவான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வர ஒழுக்கமாக இருக்கணும்.
எல்லா விஷயமும் கிரமமாக நடக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லதாக போகும். நான் எழுப்பி என்னத்தை சாதிக்க போகிறேன், நான் இப்படி ஹார்ட் ஒர்க்கு பண்ணி என்னத்தை கோட்டையாக கட்ட போகிறேன்னு இந்த ஒரு அவிசுவாசமே உனக்கு எதையும் செய்ய விடாது. உனக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ, உனக்கு அடுத்த பிஸியாக இருக்கே இல்லையோ, டெய்லி காலையில் எழும்பு. அந்த காலையில் ஒரு தெய்வ மனுஷன் சொல்கிறான், ஒருத்தன் அதிகாலையிலேயே எழும்புறது அவன் வெற்றிக்குள்ள அறிகுறின்னு ஒரு மனுஷன் எழுதி வச்சிருக்கிறான். இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், தயவு செஞ்சு தாறுமாறான வாழ்க்கையிலேருந்து வெளியே வா. என் இஷ்டத்துக்கு நடப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், இந்த மாதிரி காரியங்களிலிருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துவீராக. எங்களை எல்லாம் சரியாய் பண்ணும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.